ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். என்னை பார்த்த இந்த நிமிஷமே, என் பாதத்தை தொட்ட இந்த நிமிஷமே உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக மாறப்போகுது. ஆம் என் செல்வமே, எல்லாரும் என்னை வணங்கினாலும் யார் மனசு எப்படி இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். நிறைய பேர் வெளி உலகத்தில் நிறைய தப்பு செஞ்சுட்டு என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றிடுவார், என்னை மன்னிச்சிருவாருன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தப்பு செஞ்சுட்டு என்கிட்டயே வந்து எனக்கு நல்லது செய்யுங்க, என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுங்கன்னு சொன்னால் என்னால் எப்படி அதை செய்ய முடியும்? தப்பு செஞ்சவங்களுக்கு அதற்குரிய தண்டனையை கொடுத்து அவர்களை திருத்தி அவங்க மனசு மாறிய பிறகுதான் அவர்களுக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது தப்பே செய்யாத, யாரையும் கஷ்டப்படுத்தாத, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காத என் செல்ல பிள்ளையான உனக்கு நல்லதை செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய கடமை அல்லவா? அதனால தான் உனக்கு நல்லதை செய்வதற்காக உன் எண்ணங்களை தெளிவுபடுத்த வந்திருக்கேன். என் பாதம் தொட்ட உனக்கு இந்த நொடி முதலே நல்ல பாக்கியம் உண்டாகி உன் எண்ணங்கள் தெளிவாகி நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். முதல்ல கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தைரியத்தோடு என்னை நோக்கி ஓடிவா. இந்த முருகன் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது என் செல்வமே. இத்தனை நாளா நீ சந்திச்ச துயரங்கள் எல்லாமே இன்னையோட ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நீ எப்போதும் நம்பிக்கையோட இரு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் அழுகக்கூடாது. உன் கஷ்டம், உன் மனசில் இருக்க வருத்தம், உன்னுடைய துயரம், உன் வேதனை என எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன் கைப்பிடிச்சு உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கித்தர இந்த முருகன் தயாராக இருக்கேன். நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட கஷ்டமும் ஒருபோதும் வீணாக போக விட மாட்டேன். நீயே எதிர்பார்க்காத ஒரு பெரிய திருப்பத்தை உன் வாழ்க்கையில் உண்டு பண்ணணும்னு முடிவெடுத்துதா என் பாதத்தை தொட சொன்னேன் என் செல்வமே. என் பாதம் தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில் உனக்கான உயர்வை கொடுத்து நீ கற்பனை கூட செய்யாத அளவுக்கு ஒரு அதிசயத்தையும் நிகழ்த்த போகிறேன். கண்டிப்பாக நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறப்போகுது. வேல் இருக்கும்போது கர்ம வினைகள் உன்னை எதுவும் செய்ய முடியாது. இந்த முருகனின் மயில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. இந்த குகன் முருகன் உனக்கு துணையாக இருந்து எந்த குறையும் கவலையும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தர்றேன். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. என் செல்ல பிள்ளையான நீ எந்த விஷயத்துக்கும் பயப்பட வேணாம். உன்னை சுற்றி காவல் காக்கும் உன் அப்பன் முருகன் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் உனக்கு வழிகாட்டியாக வழித்துணையாக இருப்பேன். நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுத்து புது தொடக்கமாக புது வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு தர்றேன். நீ முடிஞ்சிடுச்சு நினச்ச இடத்துல எல்லா வழியும் அடைஞ்சு போச்சு, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை நினச்ச அந்த நிமிஷத்தில் உனக்காக சந்தோஷமான ஒரு புது வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேன்றதை புரிஞ்சுக்கோ. கண்ணீர் கலந்த நம்பிக்கையோட என்னை கூப்பிட்ட உனக்காகவே இந்த முருகன் ஓடி வந்திருக்கேன் என் செல்வமே. நீயே எதிர்பாராத ஒரு நல்ல விஷயத்தை இந்த முருகன் உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன். நீ சுமந்த கஷ்டமும் மனபாரமும் கடன் பிரச்சனையும் இன்னையோட தீந்து போய் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். இந்த முருகன் உனக்கு துணையாக உன் வாழ்க்கைக்கு பக்கபலமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் துயரத்துக்கும் அவமானத்துக்கும் இன்னையோட ஒரு முடிவு காலம் வந்துருச்சு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன். உன் வாழ்க்கையே இப்போது முன்னேற்ற பாதையில் நகரப்போகுது. திருச்செந்தூர் முருகன் உன் முன்னால் தடையாக நிற்கிற எல்லா தீய சக்திகளையும் விலக்கி வச்சு உனக்கு விரோதமாக நடந்த ஒவ்வொரு திட்டத்தையும் உடைத்து உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் அலை போல கரைந்து மறைய போகுது. என்னை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையாக மாறப்போகுது. நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம்
உனக்கு வெற்றிகரமாக முடிச்சுத்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீண்ட நாட்களாக உனக்கு தள்ளி போன விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் இப்போ நல்லபடியாக நடந்தே தீரும். உன் முயற்சிக்கெல்லாம் இந்த முருகன் துணையாக இருந்து வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்வமே. தடைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தி உன் திறமைக்கு உரிய அங்கீகாரத்தை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். முதல்ல மனசில் இருக்கக்கூடிய பயத்தையும் சந்தேகத்தையும் தூக்கி போடு. என் அருளால் இன்று முதல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. உன் வாழ்க்கையை வளமாக்கி நீ செல்வ செழிப்போடு சந்தோஷத்தோட நிம்மதியாய் வாழும்படி நான் செய்கிறேன். இன்னும் மிகப்பெரிய உயரத்தை அடைந்து உச்சத்தை தொட்டு நீ முன்னேற போகிற. இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உன் விதியை மாற்றக்கூடிய ஒரே தெய்வம் இந்த முருகன் தானே. நம்பிக்கையோட இரு. இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ ஆசைப்படாததையெல்லாம் எத்தனையோ நல்ல விஷயங்களை நான் உனக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். நீ கேட்காததே உனக்கு கொடுத்த நான் நீ கேட்டதை உனக்கு தராமலா விட்டு விடுவேன்? கவலைப்படாமல் நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு. உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் மனசுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். நீ எடுக்கிற முடிவு சரியாக இருந்தால் நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியே உண்டாகும். உன் விதியை மாற்றக்கூடிய சக்தியாக இந்த முருகன் இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை. நீ எப்போதும் தைரியமாக இரு. நீ எதிர்பார்க்குறத விட நீ நினச்சதை விட நான் உன்னை நல்ல நிலைமையில் வாழ வைப்பேன் என் செல்வமே. ஓம் முருகா ஓம் முருகான்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல இந்த முருகன் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகவே என் பாதத்தை தொட சொன்னேன். நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை தரப்போகிறேன். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இந்த உலகமே உன்னை விட்டு விலகினாலும் உன் வாழ்க்கையில் எல்லாமே கைவிட்டு போன மாதிரி இருந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். மனசு சோர்ந்து கவலையோடு வருத்தத்தோடு இருக்கும் உனக்கு நீ சொல்லாத வழியையெல்லாம் உணர்ந்தவனாக இந்த முருகன் நல்லதை செய்ய போகிறேன். நீ முதல்ல பயத்தை தூக்கி போடு. இப்போது உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறத் தொடங்கும். உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளையும் நான் தள்ளி வைக்க போகிறேன். உன்னை அவமதித்தவர்களும் உன் கண்களில் கண்ணீர் வர செய்தவர்களும் இப்போது என் ஆட்டத்தை பார்க்க போகிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கிறேன் என் செல்வமே. உனக்கு ஒருத்தர் கஷ்டத்தை கொடுத்துட்டு உன் மனசை கவலைப்படுத்திட்டு நிம்மதியாக வாழும்படி நான் விட்டுட மாட்டேன். அவங்க செஞ்சது தப்புன்றதை அவர்களுக்கே உணர்த்தி அவர்கள் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு சூழ்நிலையை நான் மாற்றி காட்டுறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தையும் இந்த முருகன் என்கிட்ட சொல்லிட்டு நீ நிம்மதியாக இரு. எல்லா விஷயங்களையும் உன் சார்பில் உனக்காக நான் செஞ்சு முடிக்கிறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இந்த முருகன் உன்னோடு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட அவசியமில்லை. ஒரு படி கூட உன்னால் முன்னாடி எடுத்து வைக்க முடியாமல் நீ இதுவரைக்கும் கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது நீ கடகடன்னு வேகமாக வாழ்க்கையில் அடுத்தடுத்த அடியை எடுத்து வச்சு படியேறி முன்னேறி ஜெயிக்க போகிற. உன்னை தூக்கி உயர்த்த உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வலிமையை உனக்கு உணர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன் என் செல்வமே. இத்தனை நாளாக மனம் துவண்டு சோர்ந்து போயிருக்கிற உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். என் அருளால் இனி உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போகுது. உனக்கு புது ஒளியை வாழ்க்கைக்கு கொடுத்து புது புது வாய்ப்புகளையும் உனக்காக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ சோர்ந்து போனாலும் உன் மனசு குழம்பி போய் நீ கவலைகளில் இருந்தாலும் இந்த முருகன் நான் உன் கூட இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இதயத்தை நம்பிக்கையோடு நிரப்பி என் அருளால் உனக்கு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா கண்டிப்பா உன் கர்ம வினைகள் அனைத்தும் இன்னையோட தீர்ந்து போயிடும். உன் வாழ்க்கையே
இப்போது புதிதானதாக மாறப்போகுது. இதுவரைக்கும் நீ சந்திச்ச சிக்கல்களும் சிரமங்களும் எல்லா துன்பங்களும் தடைகளும் இன்றோட முடிஞ்சு போய் உனக்கான நல்லது நடக்கப் போகுது என் செல்வமே. மனசுக்குள்ள வலியோடும் வேதனையோடும் நம்ம வாழ்க்கை முழுவதும் இப்படி தான் இருக்க போகிறோமோன்னு நீ கேட்ட கேள்விக்கு இந்த முருகன் பதில் தரப்போகிறேன். இத்தனை நாளா நீ வாழ்ந்த வாழ்க்கை வேற, நீ பட்ட கஷ்டம் வேற. ஆனால் இப்போது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா? இனிமே உன் வாழ்க்கை சக்தி நிறைஞ்சதா, சந்தோஷம் நிறைஞ்சதா மாறப்போகுது. இந்த வடபழனி முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை கோபுரத்தில் உயர்த்தி வெற்றி சிம்மாசனத்தில் அமர வைக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் பார்த்து இது எப்படி அதிசயம் போல எல்லாமே மாறிடுச்சேன்னு நீ ஏன் ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கை நல்ல விதத்தில் உயரமாக போகுது, மாறப்போகுது, வெற்றிகரமாக முன்னேற்றத்தை பெறப்போகுது. உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் தடையாகவே வந்து நின்னாலும் கூட இந்த முருகன் அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உனக்கு இருந்த கண் திருஷ்டியை போக்குவேன். எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த முருகன் நானும் என் வேலும் மயிலும் உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாய் வேலி போட்டு நிற்க போகிறோம். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்படி நான் செய்தேன் என் செல்வமே.